என்னக்கா? சங்கரே அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து ஓடிச்சு. நான் பின்னாடியே ஓடுறேன். நீ சீக்கிரம் டபுள் டேங்கர் ஓடிக்கிட்ட வா சங்கரே. சரி நான் வரேன் இரு. அம்மா நில்லுமா, என்னால ஓட முடியலமா. அம்மா நில்லுமா, அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. சாமி கூப்பிட்டு வந்தா அதனால தான் லேட் ஆயிடுச்சு. நில்லுமா. நில்லுமா. இல்லம்மா அம்மா வீட்டுக்கு போலாம் வாமா. இதுக்கான உங்களெல்லாம் பெத்த எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துருப்பேன். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கறீங்க. வீட்டுக்கு போலாம். போடா. அம்மான்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடாதீங்க யாரும். அப்படிலாம் சொல்லாதம்மா. உங்க குடும்பத்தை போய் பாருங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. பின்னாடி வந்தீங்க. நீ மாமா அம்மா வராங்கப்பா. அது முடிஞ்சா அம்மாவை தேடிட்டு வந்தீங்களா? அவ்வளவு தூரம் 2 பேரும் ஒன்னாவா வந்தீங்க? அழாத செல்லம், அழக்கூடாது. அழாத, நல்லா இருக்கிறேன். நீதான் கொண்டு வந்து சேர்த்தியா சாமி? சந்தோஷம். ஏன் நல்லா இருக்கிறியா? உள்ள வரியாப்பா? உள்ள போலாமா? போகக்கூடாதுமா. விட மாட்டாங்களா? சரி வா, வெளியே போலாம். வா வெளியே போலாம். உன்னை பார்க்க வந்தப்ப இங்க இல்லையாம்மா? நீ எங்கம்மா போன? நான் எங்க போனேன்? நைட்டியை போட சொல்லி ஒரே அமக்கலம் பண்றாங்க நைனா. இந்த வயசுக்கு மேல நைட்டியை போடுவாங்களா? இதோ அந்த சாமி தான் 2 புடவை வாங்கி கொடுத்துச்சு. நான் போயிட்டு சூப்பர்வைசர் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார், பேசிட்டு இருக்கேன். மற்றபடி இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நைனா. எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. வேலைக்கு வயிறார சோறு போடுறாங்க. சாப்பிட்றேன் நைனா. இல்ல வேணாம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். உனக்கு கொஞ்சோண்டு நைனா. அப்புறம் நைனா வளர எப்படி இருக்குது? எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குமா? எப்படி இருக்குது பாத்தியா? நான் ஒன்றும் பார்க்கலம்மா, இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன்ல. நீ வந்து உன் கையால தொட்டு தூக்கி கொஞ்சம் போது பார்த்துக்க. வா போலாம். நைனா எங்க எல்லாம் பார்க்காம இங்கேயே கடந்து செத்து போயிடணும்னு நினைச்சேன். எல்லாம் ஒன்றாவாதுமா. வந்துட்டீங்க, ஒன்னா வந்துட்டீங்க. எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அதை பத்தி எல்லாம் விசாரிக்க மாட்டேன் நீ? நான் தானே தூக்கி வளர்த்து என்னமோ புதுசா சொல்லிட்டு வரேன் நீ. இது வந்து சின்ன பையன், இவன் பெரிய பையன். இன்னும் 3 பேர் வீட்டுல தான் இருக்கிறாங்க. சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க என்ன பாக்குறதுக்கு. இது யார் தெரியுதா? கமலா பெரியமா இங்கதான் இருக்குது. இந்த பாரு கொய்யாக்காயா பாரு. இது கொய்யாக்காயா? நைனா ছেলে কি দুই ছেলে? ছেলে কে দি ছেলে? লক্কু ফা লক্কু। ছেলেদের নাম কি? নাম কি চা? নাম কি চা? ஐயோ
நான் கீச்சா. வந்த ஒரு வாரத்திலே பெங்காலியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நம்ம பேசுறதா இதுல என்ன இருக்கு பாரு. பெங்காலியா சார் பேசுறாங்க அவங்க? அவங்க ஏதோ வாய்க்கு வந்து பேசின்னு இருக்காங்கப்பா. அம்மா நானு நாளைக்கு ஊருக்கு போறேன், போயிட்டு அடுத்த வாரம் வர்றேன். மறுபடியும் என்னண்ணா சார் அம்மாவை இப்படியே கூட்டு போயிட்டுமா சார்? கோர்ட்டு கேஸ்லாம் வேணாம் சார். சங்கர, கோர்ட்டு மூலயமா வந்திருக்கோம், எதனா பெரிய பிரச்சனை ஆயிடும். போனவா இன்னைக்கு ஒரு நைட்டு பொறுத்துவாங்கப்பா, நாளைக்கு இட்டும் போயிடலாம்ல. பேச சொல்லிருக்கேன், அந்த பாரு பேசுறேன் பாரு. சரிங்கய்யா. வாங்கப்பா, நாளைக்கு காலைல போயிட்டு கோர்ட்டில் மனு போட்டுடலாம்ப்பா. ஆர்டர் காப்பி எடுத்துன்னு போயிட்டு ஹோமில் காமிச்சிட்டு அம்மா இட்டுன்னு வந்துடுவாங்க. சரிங்க சார். விசாரிச்சுட்டு நம்மக்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. என்ன காலையில் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்ந்துருவோம் கோர்ட்டுக்கு. சரிங்க சார். நானும் வந்துடுவேன், படுத்துங்க. ஏன்னா பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. சரிங்க சார். ம். ஏய், விட மாட்டேன்டா விட. இந்த வட்டி கட்டுறது, தண்டில் கட்டுறது, சீட்டு கட்டுறது, காலை ஃபுல்லாக நான் கட்டினுக்கணுமா? பெரிய மயிர் மாதிரி பண்ணுறானுங்க. சொல்ல இந்த மயிருக்கு நான் கட்டணும். ஏம்பா ஏம்பா ஏச்சி, நான் ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போலாமா? மேலைகளை கையை வச்சேன்னா மரியாதை கட்டுறோம் உனக்கு. பெரிய இவனா நீ? நான் குச்ச எச்சப்பால குச்ச நாய் நீ. பரம்போக்கு. ஏம்பா தேவையில்லாம பேசாதப்பா. பார்த்தாலே எரிச்சலாகுது எனக்கு. என்னமோ பெருசா அம்மாவை பார்த்த உடனே வா உன் கையால தான் என் குழந்தைய தூக்கணும்னு சீன் பாடுற. உனக்கு குழந்தை பிறந்துட்டா குடும்பத்தோட வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்கவே நடக்காது. சரிப்பா, இப்போ நான் நம்ம குடும்பத்தோட சேர்றது தான் பிரச்சனை இல்லைப்பா. ஏய், எனக்கு நீ தாண்டா பிரச்சனைய. நம்ம சிஸ்டர் பெரிய மயூரா நீ. எவ்வளோ பெரிய பருப்பானாலும் எனக்கு சமமா வரவே முடியாது. ஏம்பா நான் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லைப்பா. நீயா அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? அதான் சொல்லுதுங்களே, எதை கேட்டாலும் சங்கர் நிற்பான், சங்கர் சொல்லுவான், சங்கர் நொட்டுவான். எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறது. மறந்துட்டேன்னு நினைச்சியா? என் கல்யாணம் நின்னப்போ என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களா எவ்வளோ சிங்கமா பேசினாங்க தெரியுமா உனக்கு? தூக்கு மாட்டின்னு போய் சாவலான்னு போயிட்டு. ஆனா நீ அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணையே கட்டிக்கிட்டு வந்து எதிர நின்ன பாரு, அப்பவே செத்துட்டா நானு. என் இடத்துல வந்து நின்று பாடுறா, அப்ப தெரியுடா என் வேதனை மாலி என்ன. அவன் அந்தாலும் மூர்த்தி எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமா? நீ தொலைஞ்சு போயிட்டா உன்னை அவன்டா தேடுதுன்றான். இதெல்லாம் எப்படிடா பேசுறான்? எல்லாம் நீயும் கொடுக்குற இடம், அதனாலதான் அப்படி பேசுறான்டா அவன். ஆனா அவனுக்கு சொல்லி வை, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் நானு. மூர்த்தி சார் தப்பா பேசினா பாரு, அச்சு மூஞ்சி எல்லாம் வச்சிருவேன் நானு. என்ன எவன் பேசினாலும் அவனை அப்படிதான்டா பேசுவேன். ஏய் தேவையில்லாம பேசினா அச்சிரும்பா, கம்முனு இருப்பா. என்ன அடிச்சிருவ நீ? அட்ரா பாக்கலாம். ஒரு ஆம்பளை அட்ரா பாக்கலாம். என் மேலே கை வைக்கிற நீ? பாக்கலாம்டா உன்னை எப்படி பழகுறன்னு மட்டும் பாடுறா. வாடா விட்டாண்டா, என் மேலே கை வைக்கிற பாடுறா. உன்னை விட மாட்டேன்டா, தூக்குறா உன்னை. ஏப்பா உனக்கு என்னப்பா பண்ண? நானு 4 காசு சம்பாரிச்சு ஒரு வண்டி வாங்கினதாப்பா உன் கண்ணை கொடுத்தது. எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிக்கிறேன்னா நம்ம அக்கா, நம்ம அண்ணன், நம்ம குடும்பம் போய் நிக்கிறேன். அது தப்பா? வேலை நான் சொல்லு, நான் ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப நிம்மதியா இருப்பியா? சொல்லுப்பா, போயிடுறேன். என்னால உன் கல்யாணம் நின்றுச்சு. பார்,
உன் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடில இருந்தே நானும் வளரும் காதலிச்சேன் தெரியுமா? லவ் பண்ணிட்டு ஏமாத்த சொல்றியா? அதான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். யாருமே இல்லாத மாதிரி ஒரு நல்லது கேட்டு கூப்பிடாம அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் உன்னை திட்டதுக்கு வருத்தப்படுதுப்பா. நானும் மனுஷன்தான். எப்படியாவது பழைய பண்ணி நம்ம குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்துட மாட்டோமான்னு எவ்வளவு ஆசைப்படுறது தெரியுமா? நீ மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டேங்கிற விரோதக்கார மாதிரி. கூட பண்ண மனசே உன்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. போப்பா. சங்கர சங்கர எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆவே. டைம் ஆகுதுல்ல, நான் கீழே இருக்கேன். মারতে আরগুমা আপনারা এখানে একটু বসুন, আমি ভেতরে গিয়ে দেখে আসি। এই মূর্তিদা একটু আসুন তো আমার সাথে। இங்கே வெயிட் பண்ண சொல்றாரு, வராராம். நான் போய் பார்த்துட்டு வரேன். আপনারা দুজন একটু আমার খেয়াল রাখুন। হ্যাঁ, আমি ভেতর থেকে আসছি। খেয়াল রাখুন। மா எங்க போற? பானிபூரி வாங்கிட்டு வரேன் நைனா. எது பானிபூரி? மா வெயிட் பண்ண சொன்னாங்கம்மா. இருமா, அப்புறம் வாங்கி தரேன். வாங்கி அந்த கூட. சரி இருமா, வாங்கிட்டு வரேன். உட்காருமா, உட்காரு. பார்த்து பார்த்து பார்த்து. பாப்பா இந்தாம்மா. உட்காரு நைனா, உட்காரு. ஒரு இடமா உட்காரு. பிள்ளைதாச்சு பொண்ணு. காட்டு காட்டு. பிடிச்சிக்க பிடிச்சிக்க. இந்த நைனா உனக்கு. எனக்கு வேணாமா, கடுகு என்ன ராஜா உனக்கு. சாப்பிடு. நல்லா இருக்கா? அப்பா அப்பா. அம்மா மா மோ என்ன இப்போ என்ன? நைனா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வரேன் நைனா. இப்பதானே பானிபூரி சாப்பிட்டேன். சின்ன வயசுல நீ கேட்டதெல்லாம் நான் உடனே வாங்கி கொடுக்கல. எல்லாரும் தானே சரி சாப்பிட்டோம். சரி 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 இரு வாங்கிட்டு வரேன் இரு. நைனா நம்ம வெள்ளரிக்காய்ல இங்க வந்துட்டு கீரா கீரா சொல்லணும். நல்லா இருக்குது. சாப்பிடுறியா? নিয়ে এসো, এখানে দাঁড়াও। சொத்துக்காக பங்காளி குடும்பத்தை கொண்டுட்டானுங்க, அதான் மாட்டினானுங்க. அப்படியா சார்? ஆமாப்பா, அந்த ரெட்டை கொலை பண்ணாங்கல்ல, இவனு தான் பாது. ஐயா நான் மறைக்கிறேன். நீ யார் குடும்பத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க பாவீங்களா? இவனுங்களெல்லாம் இப்படி விடக்கூடாது. சும்மா டேஸ்ட் கொண்டாந்து கோட்டு கொண்டாந்து என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு? சும்மா இருந்தா நாலு கேள்வி கேட்கணும். நம்ம மா கம்னுருமா, வேணாமா. எல்லாம் சுட்டு தள்ளணும். சுட்டு சாவடிச்சிரும். போலீஸ்ல எனக்கு கூட பயம் கிடையாது. நமக்கு இது கதை விடுமா. ஏமா வாயை வச்சுட்டு சும்மா இருமா, பேசாம ஏமா. எப்படி எப்படி நிக்கிறான் பாரு, எப்படி நிக்கிறான் பாரு. இப்படி இப்படி மொறப்பா நிக்கிறான். என்ன அப்படி நிக்கிறான்? சொல்லு பாக்க. தூக்க மாட்டேன் சாவடா. இவனெல்லாம் தூக்க தான் போடுறோம். ஐயோ மா தான் போடுறோம். மா ஏமா கத்துற. ஏய் மொறக்கறான் பாரு, மொறக்கறான். দেখুন কি হচ্ছে? சாரி சார். আরে এটা কোর্ট, ওনাকে শান্ত হতে বলুন। ஏப்பா அம்மா கொஞ்சம் சுமார் சொல்லுப்பா.
আর ওনাকে বাইরে নিয়ে যান তো। না சொல்லுங்க சார் না না மா பாத்துக்கோப்பா இந்த এই மாதிரிலாம் মূর্তিদা, பண்ணாதீங்கம்மா আপনাদের স্যার। ভেতরে আসতে হবে, ওনাকে নিয়ে তাড়াতাড়ি ভেতরে ஏப்பா, আসুন। கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்களா வாங்க, ஆமா வாங்க. ஆமா என்னம்மா ஏமா நம்ம என்ன கண்டிஷன்ல வந்துக்கிறோம் ஏமா அப்படிலாம் பண்ற நீ ஐயோ என்னண்ணா உன்னை வச்சுன்னு ஊரு போய் சேர முடியாது போல்த அம்மா இந்த பக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். ஜே பேபி உள்ளேனையா உள்ளேனையா உள்ளே கத்தாதம்மா கூப்பிட்டாங்க நைனா. சரிம்மா கத்தாதம்மா பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. சரி சரி இங்க இப்படிதான் சொல்லணும். சரி சரி நைனா ஆ? உள்ள வந்து நில்லுங்க. உள்ள வந்து இங்க நின்னுதான் பேசணும். வேண்டாம், கம்முனு வாங்க. এরা আপনার ছেলে? ஆ, இது சின்ன பேட்டா பெரிய பேட்டா என் பேட்டா தான். ইনি আপনাদের মা? ஆமா சார் ஆமா சார் அம்மா சார் তোমরা কি করছিলে যে মা এত দূর চলে এলো? হ্যাঁ, মা ঠিক করে খেয়াল রাখতে পারোনি? এরপর যদি এরকম হয়েছে না, তোমাদের হাজতে ভরবো, মনে রেখো। என்ன மா யோ மா நான் சும்மாறா நான் என் பசங்களை திட்டுறேன். சொல்றேன் கம்முனுமா பெரிய மயிறு கோர்த்து ஜட்ஜினா என் பிள்ளைகளை என்ன வேணா பேசுவ நீ. চুপ করতে বলো। நான் அந்த கொலைகாரங்களா நிக்கிறாங்க அவங்கள பிடிச்சு உள்ள போட்டு தூக்கல போடுறோம். எழுதி கொடு அது ஜட்ஜி. ஜட்ஜ் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா நான் யார் இருந்தேனா நான் யார் தெரியுமா? ஜெயலலிதா ஃப்ரெண்டு. ஒரே நிமிஷம் உன்னை அப்படியே எடுத்துன்னு வந்து சாதா வக்கீல் ஆக்கி விட்டுருவேன். ஜட்ஜ் மாத்தி சாதா வக்கீல் ஆக்கி விட்டுருவேன். பாக்குறியா? இல்ல நைனா ஒரு ஜட்ஜின்னா என்ன கெத்தா வயசா இருக்கணும். தலையில நினைச்சிருக்கா பாரு. அவருக்கு என்ன 35 வயசோ 40 வயசோ. சரியா வக்கீலுக்கு படிக்காம அப்படியே நேரா லஞ்சம் கொடுத்து ஜட்ஜா வந்துட்டா இவன். அதான் அப்படி பேசிட்டு கிடக்குறான். வேணாமா அமைதியா இருமா சொன்னா கேளுமா இதே மாதிரி பண்ணிட்டு தான் திரும்ப உன்னை ஹோமுக்கு அமுச்சு விட்ருவாங்கம்மா ஓமுக்கா சரிப்பா சரி நீ ஓ முகம் நாங்க ஜெயிலுக்கு தான் போனோம் போ அந்த தாதா நிறுத்திட்டேனே சாரி சார் நிறுத்திட்டேன். சார். சரி স্যার একটু সাইন। 1000 টাকা গার্ডিয়ান বট দিয়ে এনাদের কাস্টডিতে নেবেন। কোর্ট বললে কোর্টে প্রডিউস করবেন। এখন নিয়ে যান। ஓகே சார்। ஹோட்டலுக்கு கூட திரும்ப சரி மேடம் பட் ஆர்டர் காப்பி வந்துச்சுப்பா. சார் எதுக்கு இதான் ஃபைனல் பேப்பர்ப்பா, பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரி சார் உஷாராக வச்சுக்கோங்க. சரி சார் এবার আপনার আম্মাকে নিয়ে যেতে পারেন। আচ্ছা, அதான் அம்மா ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா কি মূর্তিদা, আজকে তাহলে পার্টি হবে নাকি? பார்ட்டி நீ கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம் சொல்லுங்க சார் சார் பணம்லாம் கொடுக்காதப்பா. টাকা লাগবে না, একদম நம்மளால தான்ப்பா. রেখে দাও। இந்த வை. சார் எஸ் அதெல்லாம் வேணாம்ப்பா. சார், அம்மா ஒரு நாள் தங்கிட்டு போங்கம்மா, ரூம் எடுத்து தரேன். ஐயோ வேண்டாம் சாமி. இவ்வளவு நாள் இங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தது போதும். என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் ஊருக்கு போறேன்யா. இங்க எங்காவது பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு போறோம் சார். சார் இங்கேயே ஒரு பார்க் இருக்குது, சுற்றி பாருங்க. கிளம்புங்க. சரி சார் நான் கொஞ்சம் வரேன் மேடம். நாயராண்டா இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்து. சரிங்க சார் சரி வரமா சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வரேன் சார். வாமா போங்க வரேன்யா. வரேம்மா பத்திரம். வரேன். இருக்கட்டும். மா எப்படிமா நீ கல்கத்தா வந்த இப்படியாமா நம்ம செல்வி வீட்டுக்கு போலான்னு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தேன். அம்பத்தூருக்குன்னு பார்த்தா இங்க கொண்டு வந்து விட்டுட்டான். அம்பத்தூருக்கு போற ட்ரெயின் அவரால கூட்டு வந்து விட்டுச்சு. நைனா சரிதான் நைனா என்ன அப்புறம் அங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில ஏதாவது சேர்ப்பீங்களா? வா அப்பெல்லாம் எதுவும் இல்லைம்மா, இனிமே என் கூட தான் இருப்பேன். சரி ஆ நீ எங்கேயும் போயிடாது இனிமேல். போக மாட்டேன் நைனா, எங்கேயும் போக மாட்டேன். எப்பா பயம் அவனுக்கு. நம்ம எங்கேயாச்சும் போய் சுத்தி பார்த்துட்டே போலாமா? வந்து சுத்தி தானே இருக்கிறோம்.
தண்ணி வச்சுக்கோங்க. இதில் சாப்பாடுலாம் இருக்குதுப்பா. இதை வச்சுக்கோங்க. இதில் தைலம், மாத்திரை, மருந்து, பிஸ்கெட் எல்லாமே இருக்குதுப்பா. பார்த்து உஷார். இல்லண்ணா காலையில தான் வந்தேன். பாத்துறா பத்திரம். குடு நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். பாப்பா வந்துதான் பெரியப்பா வீட்டுக்கு வரணும்னு இருக்குது. மோ பாத்தியாம்மா, உன்ன மாதிரி இருக்குது பாருமா. அப்படியே அம்மா உரிச்சு வச்சுக்குதுல. சரி சரி, எல்லாரும் எந்திரிங்க. பழல வச்சுட்டு அவ்வளவு நேரம் இருக்க கூடாது. வாங்க வாங்க, எல்லாரும் குலதெய்வத்தை கூப்பிட்டு வந்துருவோம். வாங்க. பாத்து தலை பத்திரம் வளரு, பொறுமையா மோ படுத்து. குலதெய்வம் பேர் சொல்லு. செல்லியம்மை, எல்லாரும் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. அம்மா எப்படி படுத்திருக்கா பாரு. அந்த ஈய ஓட்டி விடு. எழுந்துக்கவே மாட்டுதே. அம்மா பார்த்து பார்த்து மெதுவா. தூங்குற குழந்தைக்கு இல்லாதம்மா. எங்க அம்மா மாதிரின்ற நீங்க வளரு மாதிரி இருக்குது. வாங்க, அவங்க அம்மா மாதிரி பாரு. உன் மருமகளை பாரு. நானா பாட்டி இதா இல்லையா? பாத்தியா டக்குன்னு என்னப்பா சொல்லணும்? அதெல்லாம் விட்டாச்சு. விட்டாச்சின்றா அவனை வாங்கிட்டு வருவா. குட்டி உன் வீட்டு மருமகன்றா. தம்பி, நல்ல நேரம் போறதுக்குள்ள குழந்தைக்கு பேர் வச்சிருங்க. பேரை குழந்தை காதுல 3 தடவை சொல்லுங்க. பேபி பேபி பேபி